ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கூட வேலை செஞ்ச அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. பாதி தூரம் போகும்போதே சரியான மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக எப்படியோ அந்த அக்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த அக்கா வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. தம்பி வெளியே கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. பாப்பாவும் தம்பியும் பார்த்திங்கன்னா வெக்கமின் வெக்கம், உச்சகட்ட பெருமாளின் வெக்கம் அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. பொத்தி பொத்தி வச்ச மணிமேகலை வெக்க விட்டு இன்னும் போகலை அப்படிங்கிற மாதிரி பாப்பாவுக்கு ஒரே வெக்கம். ஹேர் கட் வேறு பண்ணியிருந்தா சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்னமோ ஹேர் கட் சொன்னால் சரியாக தெரியல. அக்காவோட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர்பா தாங்க. போன டைம் மைசூர்பா மிஸ் பண்ணிட்டேன். இந்த டைம் சூப்பராக செஞ்சு வச்சிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா வேறு வெக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அக்கா வீட்டில் நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காகவே வந்து மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா மாதிரி சம்திங் என்னமோ பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டோன்னே நம்ம வாய் சும்மா இருக்குமா? நம்ம சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருப்பாங்களா? நாங்கள் வந்து எது செஞ்சோம், அதிரசம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு பிளேட்டும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி உட்காந்துக்கிட்டேன். நல்லா நொறுக்குன்னு உட்காந்து நொறுக்கிட்டு இருந்தேன். அதையும் ஒரு கண்டென்ட் வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமா. அதை தான் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அக்காவை காணோம் அப்படின்னு தொலையை பிடிச்சா அக்கா கிச்சனில் இருந்தாங்க. என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ போய் உட்கார் சாமி, நான் வரேன் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னாங்க. நீங்கள் வாங்கக்கா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு அக்கா வரமாட்டேன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த சைடு போனால் இந்த மனுஷன் உட்காந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தாருங்க. எதுக்கு தான் முறைக்கிறாருன்னு தெரியல, முறைச்சிக்கிட்டே இருந்தார். அப்படியே பஜ்ஜி சூப்பராக வந்து வெங்காய பஜ்ஜி போட்டு வந்துட்டாங்க அக்கா. பஜ்ஜி சுஜ்ஜி அப்புறமா காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தலை சீவிட்டு இருந்தா. ஆத்தா வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, முன்னாடி எதுக்கு முடியை விட்டுட்டுருக்க, அந்த முடியை வந்து ஒட்டுக்கா சேர்த்து வந்து ஜடை போட்டு விடு பாப்பாவுக்கு, உடனே மாதிரியே விடுறையா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க ஆத்தா. உண்மையாலுமே வந்து ஆத்தா வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக நல்லா பேசினாங்க. கிளம்பையில் பார்த்திங்கன்னா ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வரேங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அவரை பாப்பா இருந்துட்டு, அக்கா எங்கே போகிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க வாங்க அப்படின்னு சொல்லி அக்காவும் இந்த குட்டி பாப்பாவும் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சந்தா நம்மளும் உள்ளே போய் பார்த்தா பெரிய மரங்க. என்ன மரம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் மரம். சூப்பராக இருந்துச்சு. அதிலேருந்து நம்மளுக்கு நேச்சுரலாக அக்கா வந்துட்டு இப்போ ஒரு 10 காய் கிட்டே இருக்கும். 10 காய் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு. கொசு தாங்க, ரொம்ப நிறைய கொசு. சுற்றி சரியான கொசு. நிற்க முடியல, நான் வந்துட்டேன். ஆனால் அக்கா வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு வரேங்க்கா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாவை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. போயிட்டு வரேங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாட்டா சொல்லிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். கிளம்பிட்டோம். பட் ஆனால் சின்ன ஒரு ஃபீல், ஆத்தாவை நினச்சி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து நம்ம பார்சல் பண்ணிட்டு வந்துட்டோங்க மைசூர் பாவா. அது போக பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து பறித்த எலுமிச்சம்பழம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.